ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் நம்ம ஹீரோவான ஜீவாவை காட்டுறாங்க. இவர் அவங்க ஊரில் கவுன்சிலராக இருக்காருங்க. இப்படி கவுன்சிலராக இருக்கும்போது இவங்க ஊரில் ஒரு மனநலம் சரியில்லாத ஒருத்தர் வீட்டை பூட்டிக்கிட்டு வீட்டை கொடுத்துட்டு இருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம ஜீவா உடனே அவர் வீட்டுக்குள்ளே போக முயற்சி பண்ணி அதில் கீழேயும் விழுந்துறாரு. விழுந்ததுக்கப்புறம் எப்படியாவது இவனை வெளியே வர வைக்கணும்னு சொல்லிட்டு அவனை வெளியே வர வைக்கும்போது அவன் கொஞ்சம் மனநலம் சரியில்லாதனால ஜீவாவிலேருந்து எல்லாத்தையும் கத்தியை கொண்டுட்டு விரட்டுறான். இப்போ ஜீவாவிலேருந்து எல்லாருமே அவனை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணி கடைசி அவனை பிடிச்சி அவனை மனநல ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்காங்க. இதனால் ஊருக்காரங்க எல்லாருமே ஜீவாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. உடனே ஜீவாவை அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போ ஜீவாவுக்கு ஆப்போசிட்டாக இந்த ஊரில் கவுன்சிலர் ஆகணும்னு ஒருத்தன் நினச்சிட்டு இருப்பான். இப்போ அவனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ எப்படியாவது இந்த பிரச்சனையை ஊர் பிரச்சனையாக்கி இவனை இந்த கவுன்சிலர் பதவியிலேருந்து நம்ம தூக்கணும்டான்னு நினைக்கும் போது அப்போ டக்குன்னு என்ன சொல்கிறானுன்னா, டேய் மச்சான், இப்போ இந்த பிரச்சனை நம்ம ஏதாவது பண்ணோன்னா நம்மளை தான் பைத்தியக்காரங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னோன்னே, அப்படியா வேற ஒரு பிரச்சனை கிடைக்காம போகும் இவனை தூக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். இதுக்கப்புறம் ஜீவாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஊர் தலையிலேருந்து. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏய் இந்த வாட்டி உன் ஊரில் ஒரு கல்யாணம் இருக்குடா, அந்த கல்யாணத்தில் நம்ம கட்சி கூடி தான் பறக்கணும், நம்ம கட்சி இல்லைன்னு மக்களுக்கு தெரியணும் அப்படின்னோடனே, விடுங்க தலைவரை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜீவா சொல்லிட்டு அந்த கல்யாணத்துக்கும் அவர் கிளம்பி போகிறாங்க. கல்யாணம் வேறு யாருக்கு இல்லைங்க, நம்ம இளவரசர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, இவரோட பொண்ணுக்கு தான் கல்யாணம் இருக்கும். இப்போ இளவரசோட வீட்டுக்கு நம்ம ஜீவா போயிட்டு, எப்படின்னா இருக்கீங்க, கல்யாணம் ஏற்பாடுலாம் எப்படி போயிட்டு இருக்கு, என்னப்பா நீ இவ்வளோ லேட்டாக வர, நீ தானே கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்னே, ஆனால் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையை விட்டுட்டு இப்போவே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவும் கல்யாண ஏற்பாடுகளெல்லாம் செய்ய ஆரம்பிக்காரு. அப்போ கல்யாணம் பொண்ணை பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி கல்யாணத்தெல்லாம் ஓகே தானே அப்படின்னோன்னா, அவன் என்ன சொல்லுவானா, எனக்கு என்னதான் இருந்தாலும் சின்ன பயமாக இருக்குது, ஏன் வேறு எதுவும் பிரச்சனை அப்படின்னோன்னா, இல்லை என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, நீ விடு நான் இருக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜீவா சொல்லிவிட்டு ஜீவாவும் கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ டக்குன்னு பக்கத்து வீடை வந்து காட்டுறாங்க. பக்கத்து வீட்டில் நம்ம தம்பி ராமையா இருப்பாங்க. இப்போ என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி ராமையோட அப்பாவுக்கும் கொஞ்சம் வயசாக இருக்கும், ரொம்ப உடம்பு சரியில்லாமலே இருக்கும். தம்பி ராமையோட அப்பா இந்த நேரத்தில் இறந்துவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம இளவரசோட வீட்டுக்கும் தம்பி ராமையா வீட்டுக்கும் சுத்தமாகாது. காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி ராமையாவுக்கும் ஒரு பொண்ணு இருந்திருக்குங்க. அந்த பொண்ணு பிரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தப்பான விஷயங்கள் நிறைய பரவி இருக்கும். இதை இளவரசர் தான் பேசினாருன்னு சொல்லி அந்த பொண்ணு சூசைடும் பண்ணி இறந்துருக்கும். இதனால ரொம்ப வருஷமாக தம்பி ராமையா வீட்டுக்கும் இளவரசி வீட்டுக்கும் ஆகவே ஆகாது. இந்த டைமில் நம்ம தம்பி ராமையோட அப்பா வேற இறந்துவாரா, இறந்தோடனே தம்பி ராமையாவும் அந்த டெத் ஆகிட்டு அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம ஜீவாட்ட சொல்லும்போது ஜீவாக்கு என்ன சொல்லுன்னே புரியாது. ஏன்னா பக்கத்து வீடு இவங்க 2 பேர் வீடும். இப்போ ஒரு வீட்டில் இளவு இன்னொரு வீட்டில் கல்யாணமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ தம்பி ராமையா வீட்டில் இருந்த இளவு விஷயத்தை வந்து இளவரசிட்ட சொல்லும்போது, இளவரசி டக்குன்னு நம்ம ஜீவாட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீ தான்ப்பா இதை எப்படியாவது ஏதாவது மேனேஜ் பண்ணணும், உனக்கே புரியுது ஏன் ஒரே பொண்ணு கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நம்ம தம்பி ராமையிட்ட இந்த விஷயத்த சொல்லி, அடக்கத்தை நாளைக்கு சாயந்தரம் வச்சுக்கலாமா அப்படின்னா, என்னப்பா நீ இப்படி பேசுகிற, எங்கள் அப்பாப்பா என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லி பேசும்போது, இவருக்கு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறேன்னு தெரியாமல் ரொம்பவும் குழம்பிட்டு இருப்பாரு. அப்போ இவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு கவுன்சிலர் இருந்தாங்க, அவனுக்கு இந்த விஷயம் தெரியும். உடனே அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த இளவு வீட்டுக்கு வந்து இந்த இலவை பெருசாக செய்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவான். இது ஊருக்காரங்களுக்கு தெரிஞ்சு எல்லாருமே தம்பி ராமையா வீட்டுக்கு போக ஆரம்பிப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜீவா முழிச்சிட்டு இருக்கும்போது, ஜீவா அப்போ தான் ஒரு முடிவு பண்ணி என்ன பண்ணுவான்னா, இந்த 2 வீட்டு பொம்பளை ஆளுங்கக்கிட்டையும் பேசி இந்த விஷயத்த சரி பண்ணலான்னு சொல்லி நம்ம தம்பி ராமையோட ஒய்ஃபையும் இளவரசோட ஒய்ஃபையும் கூப்பிட்டு பேசுவாங்களா. அப்போ தம்பி ராமையோட ஒய்ஃப்டே இளவரசு ஒய்ஃப் வந்து கேட்கும்போது டக்குன்னு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னதான் அவன் ஓன் பொண்ணாக இருந்தாலும் அவள் ஏவி கையால் வளர்ந்தவன், நானே இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உடனே என்ன சொல்லுவானா, இதை பற்றி எதுவும் யோசிக்காத நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து இலவை வந்து கொஞ்சம் கழிச்சு வைக்கிறான் அப்படின்னு சொல்லி தம்பி ராமையிட்ட வந்து பேசுவாங்க. அப்போ தம்பி ராமையும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் சாயந்தரமே இலவு வச்சுக்கிறேன்னு சொல்லிடுறேன். பட் என்ன ஆகிடும்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம தம்பி ராமையா சாமி மாதிரி ஆடி எனக்கு காலையில் 10 மணிக்கு தான் இலவு அடக்கம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மறுபடியும் இந்த பிரச்சனை பெருசாகிடும். உடனே இளவரசர் என்ன சொல்லுவார்னா, இவன் இதே தான்ப்பா வேண்டா விருப்பத்துக்கு பண்ணிட்டு இருப்பான், இப்போ இவனால தான் எல்லாம் நடந்துச்சு, இப்போ இவனை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி இவங்க 2 பேரும் அடிப்படி சண்டை போட்டுருவாங்க. உடனே நம்ம ஜீவாவும் ஏன்னா நீங்கள் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ தான் நம்ம தம்பி ராமையோட அப்பா இருக்காதுமா, அவர் கூட பிறந்த தம்பிங்கன்னு சொல்லி ஒருத்தர் வருவார். அவர் கூட இன்னும் 2 பேர் வருவாங்க. இவங்க எல்லாமே குவாரியில் பாம்பு வைப்பாங்க, இந்த வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க அடக்கத்துக்கு தேவையான எல்லா வேலையிலையும் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஜீவா எப்படியாவது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணுமேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. இந்த பக்கம் நம்ம இளவரசோட பொண்ணு என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டு நைட்டோட நைட்டாக வீட்டுக்குள்ள வந்து வெளியே போகலான்னு நினைக்கும்போது அவகிட்ட ஏற்கனவே ஒருத்தர் லவ் ப்ரொப்போஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் இந்த டைம் நம்ம இளவரசோட பொண்ணுகிட்ட பேசியிருந்தது அவள் கோவத்தில் அங்கே இருக்க அருவாளத்துக்கிட்டு அவனை வெட்ட வரட்டும் போது அவன் அந்த இடத்துல வந்து ஓடுவானா. இப்போ அவனை வெட்டுறதுக்கு இவனும் ஓடி போவாளா. ஓடி போனவொடனே இங்கே இருக்கிற எல்லாரும் பொண்ணை காணும் சொல்லி இளவரச வீட்டில் இருக்க எல்லாருமே தேடிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னன்னா பொண்ணை வந்து கல்யாணத்துக்காக இவங்க ஊருக்குள்ளே வந்துடுவாங்க.
ஊருக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் நம்ம கவுன்சிலர் என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு வந்து ஓடி போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மாப்பிள்ளை உடனே பொண்ணு வீட்டுக்கு வந்து நைட்டோட நைட்டாக வந்து தேடி பொண்ணு எங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் நம்ம இளவரசி என்ன சொல்றதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாரு. அப்போ டக்குன்னு நம்ம மாப்பிள்ளை என்ன சொல்லுவாருன்னா, பொண்ணை பற்றி நிறைய பேர் தப்பு சொல்லும்போது எனக்கு பொண்ணை பற்றி தெரியல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பொண்ணை தேடி காட்டுக்குள்ளே போயிட்டு இருப்பாரு. அப்போ போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக பெரிய பள்ளம் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் தான் பொண்ணு தெரியாமல் தடிக்கு உள்ளே விழுந்துருப்பான். இதை பார்த்து நம்ம மாப்பிள்ளை என்ன பண்ணோம்னா, பொண்ணு பேரை சவுண்டு கொடுத்து இவரும் அந்த குழிக்குள்ளே குதிச்சுடுவார். குதிச்சோடனே பொண்ணு மாப்பிள்ளையும் இப்போ குழிக்குள்ளே இருப்பாங்க. இப்போ ஜீவாவும் மற்ற எல்லாருமே பொண்ணை தேடிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. இவங்க அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது தான் பொண்ணு மாப்பிள்ளையும் குழிக்குள்ளே இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு பொண்ணையும் மாப்பிள்ளையும் வெளியே தூக்கிட்டு அப்போ ஜீவா என்ன சொன்னான்னா, இங்கே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. 2 பேரும் விடாப்படியாக நிற்காங்க. விடிய வேற செஞ்சுட்டு இப்போ கல்யாணம் இங்கே நடக்க போதா இல்லை கருமாதி நடக்க போதான்னு எனக்கு தெரியல. எது நடந்தாலும் நீங்கள் எதை பற்றி யோசிக்காமல் உங்கள் லைஃப்பை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஜீவா வந்து மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணார். அட்வைஸ் பண்ணிட்டு இப்போ ஜீவா வந்து கரெக்டாக இளவரசி வீட்டுக்கு வந்து வரும்போது அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் அவன் என்ன சொல்லுவாங்க, இப்போ கூட ஒன்றும் இல்லை ஏன்ட்டு விட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ டக்குன்னு ஜீவா என்ன சொல்லுவான்னா, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடா, எந்த இடத்துலையும் அது நடக்குமா, ஒரு பக்கம் கல்யாணம் இன்னொரு பக்கம் கல்யாணம், இந்த மாதிரி ஒரு தவறான விஷயம் இப்போ தான் என் வாழ்க்கையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஜீவாவும் எமோஷனலாக பார்த்துட்டுருக்காரு. இதுக்கப்புறம் டக்குன்னு கரெக்டாக என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன சண்டை மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அதாவது அழகாக தான் ஃபஸ்ட் நடக்கணும், கல்யாணம் தான் ஃபஸ்ட் நடக்கணும், சண்டை வந்துட்டு இருக்குமா. அப்போ நம்ம இளவரசி என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கும். அந்த துப்பாக்கியை தூக்கிட்டு போய் நம்ம தம்பிராமையை சுட முயற்சி பண்ணுவாரா. அப்போ தம்பிராமையை அந்த கன்னை துடுங்கி அவங்க அப்பாவை பாடியிலே ஷூட் பண்ணிடுவாங்க. ஷூட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இவங்க 2த்துக்குள்ளேயும் வந்த சண்டை இவங்க சொந்தக்காரங்க சண்டையாயிரும். சொந்தக்காரங்க சண்டையாக ஆகும்போது நம்ம தம்பி ரமையோட சித்தப்பா இருக்கார் பார்த்தீங்களா, இவர் சொன்ன பாம்புலாம் ரெடி பண்ணார். இவர் என்ன பண்ணுன்னா, ஏற்கனவே இவங்க கொஞ்சம் பாம்பு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பாம்பை கொண்டு வந்து தம்பி ராமையாவோட வீட்டில் இந்த கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிப்பாங்க செட்டு, அது மேலேயே இருந்தார். எரிஞ்ச உடனே ஜீவா அவனை பிடிச்சி அடிக்கவும் அங்கே இருக்க எல்லாருக்கூடையும் மாற்றி மாற்றி எல்லாரும் அடிக்க ஆரம்பிக்கும் போது அப்போ இவரோட சித்தப்பா வந்து நம்ம இளவரசி சைடு இருக்கிற ஒரு பையன் வந்து அடிக்கும் போது டக்குனு இவன் சித்தப்பா என்ன பண்ணோன்னா, பாம்பை தூக்கி அவனை கொளுக்கணும் அப்படின்னு பாம்பை தூக்கிட்டு இவன் சித்தப்பாவோட ஆளுங்க வந்து அவன் விரட்டும் போது அவன் பக்கத்தில் இருக்கிற பெரிய தண்ணி தொட்டி மாதிரி இருக்கும். அந்த தண்ணி தொட்டி மேலே ஏறுவானா. அப்போ இவனு பாம்பை கொண்டு ஏறும்போது மேலே வச்சு சண்டை நடந்தாரா பாம்பு வந்து கீழே விழுந்தும். விழுந்த உடனே அந்த தண்ணி தொட்டி கீழே வெடிச்சு பெரிய தண்ணி தொட்டி அப்படியே சரிஞ்சு அவங்க தம்பிரமாயவும் இளவரசி வீட்டுக்குள்ளேயே மொத்த தண்ணி வந்துடும். இதனால ஊர் மக்கள் இருந்து எல்லாருமே வெள்ளத்தில் அடிச்சுட்டு விழுந்த மாதிரி விழுந்து சகதி ஆயிடுவாங்க. அப்போ நம்ம ஜீவாவும் சகதிக்குள்ளே இருந்தால் எந்திரிச்சு என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு நம்ம இளவரசன் தம்பிராமையை பார்த்துட்டு, என்னென்ன சமயம் எல்லாமே போயிட்டு இருக்கு போல, கல்யாணம்லாம் ஜெகஜோதியாக கொண்டாடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பற்றியும் கிண்டல் பண்ணிட்டு கடைசியாக பொண்ணு அப்படின்னு சொன்னால் இதுதான் நடக்கணும் சார், ஒழுங்காக நீங்கள் போய் வாழ்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாத்தையும் சொல்லலாம். இனிமேல் எவனாவது தண்ணி தொட்டி கேட்டாலும் அதை கேட்டாலும் என்கிட்ட வந்து மனு கொடுங்க, நான் மற்றபடி எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் மறுபடியும் தம்பிராமையை பற்றி என்ன சொல்லுவார்னா, உங்கள் அப்பா மாடியை இனிமேலாவது தொடாமல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போடி இருந்தோம் உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும், உங்கள் அப்பா மாடி நீ ஷூட் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தம்பிராமையும் அவர் அந்த இடத்துல வான் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம இளவரசோட பொண்ணு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இளவரசிக்கிட்ட எல்லாமே உங்களால் தான் பாச்சு, இதுக்கு முன்னாடி எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தவ தான் அவன், ஆனால் நீங்கள் அவளையே தப்பாக பேசி இன்னைக்கு அவள் இறந்துட்டா, இறந்ததுக்கப்புறமும் அவளை பற்றி நீங்கள் இன்னும் தப்பாகவே பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னதாப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளவரசோட கூட என்ன பண்ணுறோம், மாப்பிள்ளை கையை பிடிச்சிட்டு இனிமேல் நான் வாங்க உங்கள் வீட்டுக்கு போய்டும், இனிமேல் இந்த வீட்டுக்கு நான் எப்பவும் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இளவரசோட பொண்ணு இளவரசை திட்டிட்டு அந்த இடத்துல கிளம்பிடுவாங்க. இதுக்கப்புறம் தம்பிரமாயவும் போலீஸ்காரங்க அங்கேருந்து வந்து இவர் அப்பா பாடி இறந்ததுனால அதை ஷூட் பண்ணியிருக்காரு இல்லையா, இதனால அவர் அந்த இடத்துல வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்களும் அந்த இடத்துல போயிடுவாங்க. நம்ம ஜீவாவும் எப்போதும் போல மக்களை பார்த்துட்டு இது வரைக்கும் நான் உங்களுக்கு செஞ்ச நல்லதுக்கும் செய்யாத நல்லதுக்கும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவர் ஜீப் எடுத்துட்டு அவரோட வீட்டுக்கு வந்து போவார். வீட்டுக்கு போனோன்னா ஜீவோட அப்பா அம்மா என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, என்னடா இப்படி ஜெகதியாக வந்திருக்கா அப்படின்னா, என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னா, ஒன்றும் இல்லடா உன்னை மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னா, என்கிட்ட சொல்லவே இல்லை, உன்ட்ட இதெல்லாம் சொல்லிட்டா செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜீவாவுக்கு பார்த்த பொண்ணு வந்து நிற்கும் போது ஜீவா அந்த பொண்ணுக்கிட்ட என்ன கேட்பானா, உங்கள் வீட்டுக்கிட்ட யாரும் வயசானவங்க யாரும் இல்லையே அப்படின்னா, ஏன் அப்படி கேட்கீங்க, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜீவா சொல்கிறதோட இந்த திரைப்படத்தை படிப்பாங்க. இந்த படம் உண்மையை சொன்னால் ரொம்ப கணக்கு பதில் அதில் காமெடியாகவும் செமையாக இந்த படம் போங்க.